வழக்கறிஞர் கண்ணனை கொலைவரி தனமாக வெட்டிய நபரை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகம் உடனடியாக வேண்டும். கண்டிக்கின்றோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேண்டும். பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கலவர்கள், அந்த துஷ்டர்கள், இவர்கள் எல்லாம் கண்டிக்கத்தக்க அளவிற்கு அரசாங்கம் பல்வேறு சட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இன்று வரையில் சட்டம் வடிவம் பெறாமலும் இன்றைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லாமலும் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு மருத்துவரை ஒருத்தர் குத்திவிட்டார், அவர் கொலை செய்ய முயற்சித்தார் என்ற ஒரு காரணத்தை கொண்டு எல்லா தலைவர்களும் ஒரு இடத்தில் சங்கமிக்கக்கூடிய இடமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அரசியல் சூழ்நிலை. ஆனால் வழக்கறிஞர் மட்டும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒரு அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு அதற்காக கண்ணீர் வடித்ததும் இல்லை, அதற்காக பேசியதும் இல்லை. ஏன்? வழக்கறிஞர் என்றால் இவர்களுக்கு என்ன அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி? எதற்காக வழக்கறிஞர் மட்டும் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள்? இதே ஒரு காவல்துறையில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் இன்றைக்கு என்ன ஆயிருக்கும் தமிழகம் என்று எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் வழக்கறிஞர் மட்டும் என்ன நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயிர் தியாகம் பண்ணாலும் சரி, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர்களும் ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர் அணியை கொண்டு எல்லா விதமான சகல பாதுகாப்புகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒரு உயிர் தான் என்பதை இன்றைக்கு இந்த அரசாங்கம் மறந்துவிட்டது. நாங்களும் சராசரியான ஒரு மனிதர் தான். எங்களுக்கும் இந்த வெட்டுப்பட்டால் காயம் ஏற்படும், ரத்தம் வடியும், உயிர் போகும். நாங்களும் சராசரி இந்த மனிதர்களுக்காக இன்றைக்கு வழக்காடு செல்லும் வழக்கறிஞர்கள் தங்களுடைய ஊதியம் கூட இல்லாமல், வருமானம் கூட இல்லாமல் இன்றைக்கு வழக்கறிஞர் தொழில் என்பது, மீன்பிடி தொழில் என்பது எப்படி சொல்கிறார்கள் என்று கடலோரத்தில் நாங்கள் சென்று வருவோமா வரமாட்டோமா என்பது போலத்தான் வழக்காடிகளும் இன்றைக்கு பொருளாதாரம் இல்லாமல் வாழ்வோமா வாழ மாட்டோம் என்ற இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் மீண்டு கொண்டு மக்களுக்காக போராடி இவர்களுக்கு பாதுகாப்பு இந்த வழக்கறிஞர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை மட்டும் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது. எத்தனை போராட்டங்கள் நடத்தி 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 நாங்கள் வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த அரசாங்கம் அறியும், இந்த ஊடகங்கள் அறியும், இந்த காவல்துறை அறியும். ஏன் எங்களை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக தாக்க வேண்டும்? அந்த கட்டாயம் என்ன? நாங்கள் என்ன அப்படிப்பட்ட பாவங்களை செய்துவிட்டோம்? வழக்கு படித்து மக்களுக்காக பணியாற்றுவது தவிர நாங்கள் வேற எதுவும் இந்த இடத்துல நாங்கள் சம்பாதித்தது இல்லை. இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என்ற அச்சத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் எங்களது உயிர் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை கூட இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். அவர் இதுவரை வழக்கறிஞர்களுக்காக உங்கள் உயிர் இனிமேல் ஒரு உயிர் கூட பறி போகாது என்ற உத்தரவாதம் தர முடியுமா? இந்த அரசாங்கம் தருமா? சில பேர் சொல்லுகிறார்கள் வழக்கறிஞர் என்றால் மறியல் பண்ணுவார்கள், இந்த போராட்டம் பண்ணுவாங்க. யாருக்காக பண்றோம்? எங்களை நாங்க பாதுகாத்துக்கலன்னா வேற யார் எங்களை பாதுகாப்பா? எங்களுக்கான பாதுகாப்பு யார் தருவா? யாருக்காக நாங்க தொடர்ச்சியா நாங்க வீதிக்கு நாங்க போராடுறோம்? இதே ஒரு அரசாங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னாலும்
இதே ஒரு அரசாங்கத்தில் இருந்து ஏற்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்னிலிருந்து சொல்ல வேண்டும் என்றாலும் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நீங்கள் நடத்தி அத்தகைய ஒரு தீர்வை பெறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கான தீர்வை நாங்கள் பெற முடியவில்லை. அனாதையாக நீங்க நிற்கிறோம், கையேந்தி நீங்க நிற்கிறோம். இந்த மக்களிடையே நாங்கள் தொடர்ச்சி எங்களது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி 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 எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஓசூர் நீங்க நீதிமன்ற வாசலில் வெக்க கேடாக இல்லையா? இன்றைக்கு இந்த சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு வழக்கறிஞரை வழக்காடி வெற்றி பெற முடியவில்லை உங்களால். இல்லை என்றால் அவர்களை அழைத்து சமாதானம் பேசி தீர்வுக்குள் கொண்டு வர முடியாமல் வெட்டருவா வீச்சருவா மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு என்று யார் எடுத்தது? இந்த செயல்பாடுகளை யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது? இந்த அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்கும் என்று சொன்னால் நீதிமன்றங்களில் நியாயம் நிச்சயமாக நீங்க கிடைக்காது. நியாயம் கிடைக்காம இந்த மக்கள் தவிப்பார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கடும். எச்சரிக்கிறேன் எல்லோருக்கும். நாங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இயங்காது. எப்படி இயங்கும்? திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச உயிர்கள் போகாமல் எங்களை தடுத்து எங்களை பாதுகாத்திட வேண்டும். குறைந்தபட்சம் எங்களது கோரிக்கை அதுவாகத்தான் இருக்கிறது. ஐயோ வழக்கறிஞர் எல்லாம் வீதிக்கு வந்தார்கள், இவர்கள் இந்த மக்களுக்கு இடையூறு செய்வார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் எதிரானவர்கள் அல்ல. மக்கள் எங்களுடைய பிரதான வாதிகள். அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து தான் இந்த நீதிமன்றத்தை நாங்கள் பயணிக்கிறோம். மக்களின் என்றைக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் தடையாகவோ எதிராகவோ நாங்கள் இருக்க போவதில்லை. ஆனால் எங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து உங்கள் முன் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கண்ணன் வழக்கறிஞருடைய இந்த உடையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர்கள் வெட்டப்படுகிறார். அவர் யார் என்று தெரியாமல் இவர் இந்த வழக்கறிஞர் என்று தெரியாது என்று சொல்லக்கூடிய நீங்க முடியாது. வழக்கறிஞர் தெரிந்துதான் வெட்ட வேண்டும் என்று தெரிந்துதான் அவர் திட்டமிட்டு அந்த கொலையை செய்திருக்கிறார். செய்துவிட்டு காவல் நிலையத்தில் போய் அவர் நீங்க நிறுத்தினார் என்று சொன்னா அந்த துணிச்சல் யாருக்கு அவருக்கு வழங்கியது யார்? அத்தகைய துணிச்சல் எதற்காக நீங்க வருகிறது? இப்படிப்பட்டவர்களை இந்த அரசாங்கம் கண்டிக்காமல் இருந்து விட்டால் சொன்னால் இந்த நாடு நிம்மதியாக இருக்காது என்பதை மீண்டும் ஒரு வலியுறுத்தி இதுவே கடைசியாக இந்த உயிருடன் கடைசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நிச்சயமாக இந்த என்னை போன்ற வழக்கறிஞர் போராளிகள் எல்லாம் இதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார் என்று சொல்லி அரசாங்கமே கோரிக்கை வைக்கிறோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தயவு கூர்ந்து நீங்க நிறைவேற்ற வேண்டும். எங்கள் கண்களில் கண்ணீரை புடைப்பது போல ஏமாற்றும் சித்து வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு எங்களை ஏமாற்றி விட்டு செல்லாதீர்கள். நாங்கள் மிகவும் பாதிப்பு அடைந்திருக்கிறோம். எங்களது உயிர் இன்றைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. நாங்கள் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்டும் அணிய முடியாமல் அச்சுறுத்தலோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறேன். என்னை போன்ற வழக்கறிஞர்கள் என்னை தொடர்ந்து இதை பற்றி பேசுவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.